நண்பர்களே வணக்கம். வெறும் 6000 ரூபாய்க்கு நீங்கள் உங்களோட செட்டாப் பாக்ஸை கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்கலாம் முடியும். அது எப்படின்னு வாங்க சொல்கிறேன். இதான் நான் வாங்கியிருக்க ப்ரொஜெக்டர். வாங்கியாச்சு. வாங்கி மேலே சீலிங்கில் ஃபிட் பண்ணிட்டேன். மேலேயே வந்துட்டு அதுக்கு லைன் வர்றதுக்கு கொடுத்து வச்சாச்சு. கரண்ட் லைன், அது கரண்ட் சோர்ஸுக்காக வயரிங்கில் கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம பார்த்திங்கன்னா HDMI கேபிள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்ரு வாங்கியிருக்கேன் நான். நீ உங்களோட ப்ரொஜெக்டர் டிஸ்பிளே வியூ பார்க்குற இடமும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அதை அனுசரித்து லென்த்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது, வாங்கிக்கலாம். HDMI கேபிள் வாங்கியிருக்கேன் நான். ஒரு 15 மீட்ரு வாங்கினேன். வாங்கி பாருங்கள். இப்போ நான் வந்து சன் டைரக்ட் HD செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கலர் டிவி தான் இருக்குது. கீழே இங்கே வீட்டில் இருக்கிறது நார்மல் கலர் டிவி. இப்போ செட்டாப் பாக்ஸில் எப்பயும் போல் இன்புட்டு கொடுத்துட்றோம். இதில் வந்துட்டு டிவிக்கு அவுட்புட் எடுத்தாச்சு, பவர் சோர்ஸு. இந்த HDMI கேபிள் தான் நம்ம ப்ரொஜெக்டருக்கு போகிறது. இங்கேருந்து நம்ம வயரை எடுத்து இது மூலமாக நான் மேலே கொண்டு போயிருக்கேன். அப்படின்னு HDMI கேபிளை கொண்டு போய் ப்ரொஜெக்டருக்கு கொடுத்துட்டேன். இப்போ ப்ரொஜெக்டை நம்ம ஆன் பண்ணுறோம். உடனே ஆன் ஆகுது, பிக்சர் வருதா. அடுத்து சன் டைரக்ட் சுவிட்ச் இங்கே இருக்குது, அதை ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சன் டைரக்ட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது. ப்ரொஜெக்டரில் நான் ஆல்ரெடி HDMI சோர்ஸு கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே ஆன் ஆனாமே இங்கே படம் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல கலர் டிவி, ஒரு இடத்துல ப்ரொஜெக்டர் வச்சுக்கலாம். அட்டன் டயத்தில் 2 இடத்துலையும் டிஸ்பிளே படம் பார்க்க முடியும். பாருங்கள், சன் HD சன் டைரக்டில் இப்போ ஓடுது. HD சேனல்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சன் டிவி HD தான் ஓடுது. பாருங்கள், அதோட கிளாரிட்டியாக நல்லாயிருக்கு. வெளிச்சம் லைட்டு போட்டிருக்கேன், ஜன்னல் திறந்துருக்கிறேன். வெளிச்சம் அவ்வளோ வெளிச்சத்துலையும் படம் அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது பாருங்கள். லைட்டை ஆஃப் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஜன்னல் திறந்தான் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். நானும் இதில் ஸ்பீக்கர் இருக்குது ஆல்ரெடி. இன்னும் ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஹோம் தேட்டர் இருக்குது. இந்த சவுண்டை நம்ம ஹோம் தேட்டரில் கனெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ ஹோம் தேட்டர் ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். செல்லு ஸ்க்ரீனுக்கு மிரரிங் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டரில் ப்ளூடூத் இருக்கனால நம்ம ஹோம் தேட்டரும் ப்ளூடூத்து, அதனால் அதில் கனெக்ஷன் பண்ணாலும் சவுண்டு இங்கே வந்துடும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் தேட்டரில் சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரில் கனெக்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம். சன் டிவி சன் டைரக்டில் என்ன மாத்திரமோ அது இங்கே வந்துடும். சேனல்ஸ் வேறு சேனல்ஸ் வைக்கிறோம். KTV பார்த்தீங்களா, என்ன சேனல்ஸ் வேணுமோ அந்த சேனல்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். விலை குறைவில் பெரிய லெவலில் படம் பார்க்கலாம். நீங்கள் நிறையா பணம் போட்டு LED டிவி வாங்கி பெரிய லெவலில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு 6000 ரூபா தான் இந்த செட்டப்பு. ஹோம் தேட்டர் செட்டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா போதும். இதில் இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவி டைரெக்டாக இதே சேனலை பார்க்கலாம். இப்போது ப்ரொஜெக்டர் ஒரு ரூமில் இருக்குது, டிவி ஒரு ரூமில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே
ப்ரொஜெக்டரில் வேணாலும் பார்த்துக்கலாம். டிவிக்குன்னா ஏவி இந்த மாதிரி டிவிக்குன்னா அந்த வெள்ளை சிவப்பு மஞ்சள் அப்படிங்கிற கேபிள் மூலமாக டிவி எடுத்து போட்டி பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், டிவி ஆன் பண்ணிட்டேன். டிவி கேபிள் பிடுங்கி வச்சுருக்கேன், அதனால் அப்படி தெரியுது. அட்டன் டயத்தில் ரெண்டுமே ஓடுது பாருங்கள். டிவிலையும் வருது, இதுலேயும் வருது. இது ஒரு பெட்ரூமில், இது ஒரு ஹாலில் ப்ரொஜெக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே. ஒயர் மட்டும்தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க போகிறோம். பண்ணால் அட்டன் டயத்தில் அப்படி பார்த்துக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 5500. ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு 400 சில்லரை வந்துச்சு, 420 ரூபா சம்திங். அவ்வளோதானுங்க நம்ம இந்த செட்டப் பண்ணுறதுக்கு. பண்ணி வச்சு நல்லா பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு வேறு எதுவும் சந்தேகம்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.